ஜனவரி 9 ஜனநாயகன், ஜனவரி 10 பராசக்தி. அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்க ரெண்டு பேரோட படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத எப்படி சொல்லலாமா? தளபதி வெர்சஸ் திடீர் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரே நாள் கிட்டத்தட்ட ஒரே நாள் டிஸ்டன்ஸ்ல ஒரு பெரிய ஜாம்பவன்களோட படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. செயின்ஸ் இந்த படத்தை பராசக்தி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ற சமயத்துல இப்போ தளபதியோட கடைசி படம் ஜனநாயகன், அதுக்கு அடுத்த நாளே பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்ப மேபி என்னதான் எஸ்கே அவர்கள் கையில துப்பாக்கி கொடுத்திருந்தாலும் இந்த ரெண்டு ஃபேன்ஸுக்கு நடுவுல ஏதாவது கிளாஷஸ் வரலாம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. வெல்கம் டு குமுதம் டாக்ஸ். வணக்கம் திவ்யா. வணக்கம் யோகி. இன்னைக்கு நீ என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்றது தமிழ்லைன் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜனவரி 9 ஜனநாயகன், ஜனவரி 10 பராசக்தி. அடுத்தடுத்த நாட்கள்ல இவங்க ரெண்டு பேரோட படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத கன்ஃபார்மா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லலாமா? தளபதி வெர்சஸ் திடீர் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இது கலாய்க்கிற மோடு கிடையாது. பட் எல்லாரும் அந்த டைம்ல அமரன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா திடீர் தளபதி எஸ்கே அப்படின்னு சொன்னாங்க. அதை அவரும் ஏத்துக்கல, ஒரே தளபதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி அப்படின்றது ரொம்ப 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 மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக்காவும் போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, எப்படி ஒரே நாள் கிட்டத்தட்ட ஒரே நாள் டிஸ்டன்ஸ்ல ஒரு பெரிய ஜாம்பவன்களோட படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. 9ஆம் தேதி ஜனநாயகன், 10ஆம் தேதி பராசக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த தியேட்டர் ஓனர்ஸ் ரொம்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த படம் ஆல்ரெடி பண்ண ஒரு வாரம் கேப்ல பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க, இவங்க ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க, எல்லாரும் போயிருப்பாங்க. ரெண்டு படத்துக்குமே அந்த ஈக்குவலான ஓப்பனிங் கிடைச்சிருக்கும் அப்படின்றதுதான் அவங்களுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த படமும் ஓடணும், அந்த படமும் ஓடணும், ரெண்டு படத்துக்குமே ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்து அந்த கேப் இருந்தது அப்படின்னா. ஏன்னா தமிழ்நாட்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா 1000 ஸ்க்ரீன்ஸ் தான் இருக்கு அப்படின்றாங்க. இப்போ அந்த 1000 ஸ்க்ரீன்ஸ் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட் ஜெயின்ஸ் இந்த படத்தை பராசக்தி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்ற சமயத்தில் அந்த படங்களுக்கு அந்த படத்துக்கு நிறைய தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஜனநாயகனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உள்ள இருக்காங்க, சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்றப்ப அந்த தியேட்டர்ஸ் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதனால பாதிக்கப்பட போறது தியேட்டர் உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தான் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கு. ஏன் இப்படி பண்ணாங்க? இன்னும் அந்த 9-14 அந்த டிஸ்டன்ஸ்லேயே அந்த டேட்ஸை வச்சு ஜனநாயகனும் பராசக்தியும் ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வருத்தம் இப்ப நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இது ஒரு டாபிக்கா போகுது அப்படின்றதுக்காகவே இறக்கி விடுவோமே, பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்களோ என்னவோ தெரியல. தளபதி இவங்க ரெண்டு பேரோட படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம பார்த்தது வாரிசு துணிவு கிளாஸ் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி கூட வீரம் அந்த டைம்ல தான் அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, ஏன் அது நடந்ததுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தியேட்டர் ஓனர்ஸுக்கு சரியான காசு கிடைக்கல. அதே மாதிரி ரெண்டு படத்தோட ஆடியன்ஸும் பிரிஞ்சு போகிறனால ரெண்டு படமும் கலெக்ஷன் ரீதியாக பாதிக்கப்படுது. நிறைய காரணங்களுக்காக தான் இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்களோட படம் ஒரே நாளில் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணலை. பட் இப்போ நடக்கிறது உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்தான். கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் சார் படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது, அஜித் சார் விஜய் சார் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தியேட்டர் ஒரு பரபரப்பாகவே இருக்கும். எப்போ ஃபேன்ஸ்க்கு நடுவில் அந்த ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் வரும் அப்படின்ற பயம் எப்போ என்ன ஆகுன்ற அந்த ஒரு பயம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். என்னதான் ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன், தளபதி ஃபேன்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ்லாம் இருக்கும். இப்போ தளபதியோட கடைசி படம் ஜனநாயகன், அதுக்கு அடுத்த நாளே பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்ப மேபி என்னதான் எஸ்கே அவர்கள் கையில துப்பாக்கி கொடுத்திருந்தாலும் இந்த ரெண்டு ஃபேன்ஸுக்கு நடுவுல ஏதாவது கிளாஷஸ் வரலாம், அங்க சில அசம்பாவிதங்கள் நடக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றதையுமே அதையுமே ஒரு டிராபேக்கா தான் பாக்குறாங்க. நீங்க எப்ப விஜய் சார் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அமரன் படத்தோட ட்ரெய்லர் டீசராக இருக்கட்டும், அந்த டைமுக்கு அப்புறமா விஜய் சாரோட படங்களுக்கு எப்படி ஹைப் இருக்குமோ அந்த ட்ரெய்லருக்கு, பாட்டுக்கு, அது எல்லாமே நீங்கள் விஜய் சாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவங்க ஆடியன்ஸ் எல்லாத்தையும் கேட்டால் தெரியும், அவங்க எல்லாரும் எஸ்கேவோட படத்துக்காக காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு மோடில் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா
விஜய் சார் வந்து இண்டஸ்ட்ரியில் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அடுத்து நமக்கு இவர் தான்ப்பா, இவரோட படத்தை தான் காத்திருக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வந்து போய்கிட்டு இருக்கு. இதை எஸ்கேவும் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, விஜய் அவர்களும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி நான் நல்லதுப்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவா தான் பேசியிருப்பாங்க. பட் உள்ள நடக்கிறது அதெல்லாம் வேற மாதிரி இருந்தாலும் ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு அந்த டீம் வந்து இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணலாம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, சிவகார்த்திகேயன் ஜனநாயகன் படம் பார்த்தேன், படம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டாருன்னு வைங்களேன். அதே மாதிரி அவர் வந்து ஜனநாயகன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனார் அப்படின்னா அந்த ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாரும் வந்து கான்ட்ரவர்சியா பேசுறாங்கல்ல, அதெல்லாம் தாண்டி எப்பா அவரே அவர் படத்துக்கு பார்த்துட்டு ஜனநாயகன் பார்த்துருக்காருப்பா அப்படின்றது ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதை பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எஸ்கே அப்படிப்பட்ட துப்பாக்கி படத்துக்குலாம் டிக்கெட்ஸ் வாங்கி எஸ்கே அவர்கள் போன அந்த மொமெண்ட்லாம் நிறைய இடத்துல அவர் ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இது நடந்தால் நல்லா இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஹெவி காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் சைட்லேயுமே வந்து ப்ரொமோஷன்ஸில் பயங்கரமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹைப் இருக்கும் போதே இந்த படம் வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற காரணமும் வந்து ஜனவரி 10ஆம் தேதியே பராசக்தி ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ஏன்னா ஓவர் வெல்மிங் ரெஸ்பான்சஸ் இருக்குது அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படின்றத தான் வந்து அந்த அஃபிஷியல் நோட்லயுமே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த விஷயமா இருக்கு. ஸோ என்னதான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாலும் இதனால பாதிக்கப்படுறவங்களையுமே அவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவங்க இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதை வந்து ரிவர்ட் பண்ணிட்டு வந்து அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்த மாதிரி Jan 14 வந்து மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. பண்ணாலே எங்களுக்குமே அது ஹாப்பியா இருக்கும். நாங்களும் வந்து பொங்கல்ல வந்து இப்ப பெரிய தலைங்கள் இப்ப 2 பேருமே வந்து பெரிய நடிகர்கள், 2 பேருக்குமே வந்து மக்கள் பலம் இருக்கு. ஸோ அது வந்தது பாசிட்டிவ் தான், அப்படி நினைச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். அதுவும் இல்லாம எஸ்கே உடைய இந்த growth பார்த்து எல்லாரும் நம்ம வீட்டு ஃபுல்ல இப்படி ஒரு பெரிய கம்பேக் கொடுக்குறாருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப பாசிட்டிவா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஜனநாயகன் வெர்சஸ் இருக்கு, ஜனநாயகன் அண்ட் பராசக்தி கூட மாற வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026ஓட தமிழ் சினிமா ஓப்பனிங்கே வந்து இந்த 2 படங்களோட அந்த பிளாஸ்டோட தான் ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டினியூ ஆகி 2025ல் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் சொல்லிக்கிற மாதிரி வந்து உண்மையாகவே வின் பண்ண படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபெயிலியர் படங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு டாக்லாம் வந்து 2026ல் இல்லாமல் ஜனநாயகன் பராசக்தி மாதிரி ஒரு பிளாஸ்டோட வந்து தமிழ் சினிமா வந்து ஓப்பனிங் கொடுத்ததுன்னா அது உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஓப்பனிங்காக இந்த 2026ஓட தமிழ் சினிமா இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையாகவுமே இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டோட நம்ம மீட் பண்ணலாம். 2 பேருக்கு தான், ஒன்று ஜனநாயகன் இன்னொன்று பராசக்தி அப்படின்றது தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். தேங்க்யூ யோகி, தேங்க்யூ. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.